ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துர்கா லைஃப் ஸ்டைலில் இட்லி தோசை கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வாங்க முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வடசட்டி காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இந்த சட்னி வந்து நம்ம பாரம்பரியமா எல்லாருமே செய்யக்கூடிய சட்னி தான். சுவையாகவும் இருக்கும், ரொம்பவே சுவையா இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் இந்த சட்னி டக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 4 பல் பூண்டு 4 பல் எடுத்து வச்சிருக்கு, அதை போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கு, அதை போட்டுக்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு தேங்காய் எதுவுமே தேவைப்படாது, குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. நம்ம நிறைய வகையான சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி சட்னி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு உடைச்ச கடலை வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நாம அரைச்சிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு நீங்க ஒரு துண்டு இஞ்சி வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்க விருப்பம் தான். வேணும்னா சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். நெஞ்சுக்கறிப்பு இருக்கிறவங்களுக்கு அது சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லது. நைட் நேரத்தில் சாப்பிட்டா, நைட் நேரத்தில் நீங்கள் இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதில் இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இருங்க, இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன், நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்க, இப்போ வந்து வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி இருக்குங்க, நல்லா கெட்டியா இருக்கு. ஆனா இந்த சட்னி வந்து தண்ணியா இருந்தால் தான் நல்லா இருக்கும், அதனால தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்க கடுகு நல்லா பொரியுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோ நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு. இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம சட்னி ரெடி, அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இனி வந்து சர்வ் பண்ண ஓகே தான், முடிஞ்சு. அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சைடில் தெரிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை பாய்.